வணக்கங்களையும் வேற ரெண்டு பக்கம் ஒதுங்கி நின்னுங்க, கரெக்டா நிக்கணும். ஐயாவுடைய 193வது அவதார தின விழா ஊர்வலம் சரியாக 5 மணிக்கு இங்கிருந்து புறப்படுகிறது. ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், 40 வருடங்களாக நடக்கிற இந்த ஊர்வலம் மிக அமைதியாகவும் தெளிவாகவும் இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் மனுக்குலத்திற்கும் மேன்மைக்கும் பாதுகாப்புக்கும் வேண்டும் என்று நடக்கிறது. சமய சமத்துவம், சமய நல்லிணக்கம், ஜாதிகளுக்குள்ளே வேண்டத்தாழ்வில்லாண்மை இவைகளைத்தான் ஐயா போதித்தார். எனவே சமூகம் மேம்படுவதற்காகத்தான் வைகுண்டர் வந்த செய்தி உலக அறிவதற்குத்தான் இந்த ஊர்வலம். எனவே ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் நீங்கள் ஒருவேளை வேண்டுதலுக்காக நீங்கள் வந்திருக்கலாம். சரி, உங்க வேண்டுதல் ஒரு காய் அழைக்க வேண்டும் என்று இருந்தால் அதற்கு செய்ய அனுமதிக்க முடியாது. அது வேண்டிக் கொண்டோம் என்பதல்ல, இந்த ஊர்வலம் இப்படித்தான் நடக்க வேண்டும். எனவே இந்த ஊர்வலம் துவங்குகிறதானால் 2 வண்டி முன்னால் போகும். ஒரு வண்டி அந்த மைக் செட் அனௌன்ஸ் பண்ண உங்களுக்கு கேட்பதற்கும் சொல்லுவதற்கும், ஒரு வண்டி 40 வருடம் நடந்த என்னால் 40 வருடத்துக்கு அந்த முதல் அந்த ஊர்வலத்தை ஆரம்பித்த ஆண்டு என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அது எந்த அளவுக்கு நமக்கு வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது. நான் முதலாக இந்த ஊர்வலத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் முன்னெடுத்து அந்த ஊர்வலம் நடந்தது. அது முதல் ஐயாவுடைய அவதார தின விழா ஊர்வலமாக இருந்து நடக்கிற செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை வளர்த்து ஒவ்வொன்றாக வருகிற பொழுது சில மாற்றங்கள். அப்ப இன்று நாம் என்ன வைத்திருக்கிறோமானால் யானை வரக்கூடாது, யானையோ மிருகங்களையோ நாம் கொண்டு போவதில்லை என்று கொள்கை அடிப்படையிலே வைத்திருக்கிறோம். ஒன்று. 2வது, ஐயாவுடைய வாகனம், அந்த வாகனத்திற்கு பின்னால் தான் எல்லாரும் வரணும். எக்காரணம் கொண்டு முன்னால் முன்னேறிக்க கூடாது. தொண்டர்கள் 2 பக்கம் கை காட்டுவார்கள், வாகனத்திற்கு பின்னால் வந்து கொண்டிருக்க வேண்டும். வழிபாடு என்பதை நினைத்து கொண்டு, இது ஐயாவுக்கு செய்கிற சிறப்பு என்பதை நினைத்து கொண்டு, உங்களுக்கு என்னது வேண்டியது கிடைக்க வேண்டுமானால் நீங்கள்லாம் உங்க மனம் போல ஓடக்கூடாது. தயவு செய்து கட்டுப்பட்ட கூட்டம் ஐயாவளி கூட்டம், அன்புக்குள்ளே இருக்கிற கூட்டம் ஐயாவளி கூட்டம். இதனுடைய சிறப்பை உலகிற்கு காட்டுவதற்கு தான் இந்த ஊர்வலம். ஊர்வலம் ஒரு சிலருடைய நேர்ச்சக்கடனோ இல்லை ஒரு சிலருக்கு சம்பாதிப்பதற்கோ இல்லை பேர் படம் பிடிப்பதற்கோ ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. இதனுடைய நிறுவனர் என்ற முறையிலே இதை ஆரம்பித்த நாள் தொட்டு இதற்கு ஒரு ஒழுங்குமுறை வைத்திருக்கிறோம். ஆரம்பத்தில் யானை எல்லாம் வரலாம்னு நினைத்தோம். யானை வருவது தமிழ், நம்முடைய ஒரு வெளியிடுவதற்கு சமமாக அந்த யானையை கொடுமைப்படுத்துகிறோம், வேண்டாம் என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அமைச்சர் சேர்ந்து கொடுங்க. அதற்கு பிறகு யானை இல்லை, வாகனம். இந்த வாகனத்தை போற்றுதலுக்குரிய APL ஐயாவுக்கு கொடிமருந்து தந்த மகன் நாங்கள் சொன்ன உடனே 5 நாளுக்குள்ளதாக இந்த வாகனத்தை ஒழுங்குபடுத்தி தந்தார்கள். அன்று முதல் இந்த வாகனத்திலே அலங்காரம் பண்ணி கண்ணாடி, இந்த உலகில் கண்ணாடி ஏன் வைத்திருக்கு? கண்ணாடி வழிபாடு என்பது தெரியும். கண்ணாடியை மறைத்து விடக்கூடாது. தாங்கள் என்றால் கண்ணாடி வைத்திருக்க வேண்டும். அது என்றால் கண்ணாடி அநியாயமா இருக்கு. ஐயா சொன்னதை விட்டு அவன் சொல்றதை கேட்டுட்டாங்க, அர்த்தம் இல்லை. எனவே ஐயாவளி மக்கள் வந்து ஐயாவளியாக இருங்கள். ஐயா சொன்னதை கேளுங்க. ஐயாவளியிலே நடத்த வேண்டும். எனவே அதற்கு ஒத்துழைக்கிறது தான் சிறப்பு. நீங்க நேற்றக்கடன் நாங்கள் வேண்டிக்கிட்டோம், கொடி எடுத்தோம், ஐயாவுடைய உங்கள் கொள்கை, ஐயாவுடைய கொள்கை மட்டும்தான் இங்கே அரங்கேற்ற முடியும், அரங்கேற்றப்படும். எனவே ஐயாவுடைய இந்த விழா அரசு சிறக்க, ஆன்மீகம் சிறக்க, மக்களால் 3 நலனும் பாதுகாக்கப்படுவதற்காக இறை வேண்டலாக செய்து இந்த ஊர்வலம் துவங்குகிறது. எனவே வாகனம் என்ற ஒன்று இங்கே முன்னால் செல்ல 2 பக்கமும், அதுபோல வாகனத்தில் இருக்கிறவர்களும் முன்னால் வழிநடத்துகிறவர்களை சொல்லுகிற பொழுது நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி, செல்ல வேண்டிய இடத்தில் சென்று கட்டுப்பாடுகள் திடீர்ந்து போய் 3 முறை சுற்றுகிறது. இதற்கு ஏன் கேட்டு தெரிய வேண்டும். ஒழிய ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை.
நான் தோல் போடுது 10 பேர் போடும். ஒரு ஆள் சுத்தம் நினைக்கும், ஒரு ஆள் வலச சுத்தம் நினைக்க முடியுமா? வகுப்பது யார்? அப்போ எனவே ஒரு நடைமுறை சொல்லப்பட்டிருக்க, அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அங்கே வந்தவுடனே 5 முறை சுற்றித்தான் அங்கிருந்து கிளம்பும். யாரோ ஒருவருக்கு அந்த சுற்றுவது பிடிக்கிறேன்னா நடத்தினா சரியாகுமா? ஐயா வட்டமிட்டு ஆடி சான்றோருக்கு ஏற்ற விழான் வருகிறது சொந்த அறிவித்து அந்த அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி தான் அது. எனவே 2 விழா இதுக்குள்ளே இருக்கிற ஒன்று ஐயா அவதரித்த நாள், இன்னொன்று திருவனந்தபுரத்திலிருந்து ஐயா சிறை மீண்டு நேற்று வந்தார்கள். தெருவிலிருந்து ஆரம்பிக்க கூட திருவனந்தபுரம் ஒரு இடம் வாங்கியிருக்கோம். கழிஞ்ச வருடம் இந்த விழா நான் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் திருவனந்தபுரத்தில் இடம் வேணும், அதில் இருந்து ஆரம்பிக்க யார் வேணுமாற வழிபடலாம். வழிபடுவதற்கு தான் சிங்காரத்தோப்பிலே பதிவு ஆரம்பித்து இருந்து வந்தார்கள். இந்த ஆண்டு அங்கிருந்து வந்த மக்கள் இப்பொழுது போல மாநிலங்களுக்கு வந்தது. யார் வழிநடத்துவது? இந்த நிகழ்ச்சி நான் சொல்லுகிறேன், அதிகாரிகள் கேட்டார்கள், நான் பொறுப்பேற்க வேண்டும். 40 வருஷம் இதை வழிநடத்துகிறோம். நம்ம ஆளாளுக்கு அம்பலம் பண்ணிவிட்டால் அதிக நாள் அதை கொண்டு செல்ல முடியாது. சிறப்பாக இருக்காது, கட்டுப்பாடுகளும் வரும். எனவே கட்டுப்பாடற்று நாம் யாரும் நம்மை அடக்காத அளவுக்கு நாம் நடக்க வேண்டுமானால் நமக்கு என்று ஒரு சட்டம், ஒரு செயல்முறையை உருவாக்கி கொள்ள வேண்டியது. தன்னால வந்து ஊர்வலம் இது வந்தா நீ சொல்ல பாருங்க, இருக்கிறே இல்லையா? இது தன்னால இருந்ததா? அன்னம் கொடுப்பதற்காக ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டு வடது விலையிலிருந்து அன்னம் கொண்டு வந்து கொடுக்கிறது. அதுபோல முந்தைய நாள் அதிகாரிகளை நான் அழைத்து சிறப்பித்து நான் ஐயாவை பற்றி 4 வார்த்தை தெரியாதவங்க ஐயா விலைக்கு, ஆனால் ஒன்று பார்த்துக்கிடுங்க, இது ஒரு நல்ல நேரம். இப்போ ஐயா விலைக்கு பிரச்சாரகர் யாருன்னா நம்முடைய மாநிலத்தினுடைய கவர்னர் இல்லை, அவர் தானே சொல்றாரு ஐயா நாராயணனுடைய அவதாரம் வந்து ஐயா அவர் சொல்லிட்டே போறாரு. நமக்கு பெருமைதானே. இல்லை ஜானா மலையேறி கண்டாலே நீதன்னு சொன்னவர்கள் இன்று நேரடியாக சொல்லுகிறார்கள் வைகுண்டர் தான், நாராயணனுடைய அவதாரம் தான் வைகுண்டர் பெருமைக்குரியது. அதற்காக நான் கவர்னருக்கு ஒரு பாராட்டி சொல்லுகிறேன் இல்லையா? ஒரு கவர்னர் இறங்கி வந்து ஒரு வருஷத்துல 2 இடத்துல போய் திருநெல்வேலியில் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் கூட்டம் போட்டு இல்லை. ஆனால் ஒரே ஒரு தவறு, மனு தர்ம நெறியை சொல்லக்கூடிய ஜாதி, தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், நெஞ்சிலிருந்து பிறந்தவன் சத்திரிய, மடியில பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்த சூத்திரன் என்பதை ஐயா ஏற்றுக்கொண்டதில்லை. என் மக்கள் எல்லோரும் சமம், எல்லோரும் ஒரு மாற்று ஒரு நிலை. இன்று முதல் யாருக்கு தரங்களிலே சாதி எல்லாம் ஒன்று போல வாழும் என்றார். அறிந்து பல சாதி என்று அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக போகாது பெரியவராய் வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னார். எனவே சாதியை காப்பதற்காக ஐயா வரவில்லை, சமநீதியை காப்பதற்காக வந்தார். அனைவருக்கும் ஒரு மாற்று ஒரு நிலை. மணியனாச்சுவா 5 ஆயிட்டா? சரி. எனவே ஐயாவுடைய நாமம் சொல்லி இது இந்த ஊர்வலம் தொடங்கப்படும். ஐயா சிவசிவா அரகரா தவிர வேறு எந்த குரலும் யாரும் எழுப்பக்கூடாது. நாங்கள் வேண்டிக்கிட்டோம், உங்க வேண்டியதை நீங்க தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நாங்கள் வேண்டியது, ஐயா வேண்டியது இல்லையா? இது ஐயா வழிதான் நடக்கும். ஏன்னா ஐயா சிவசிவா அரகரா அரகரா என்று சொல்லக்கூடிய தாரக மந்திரத்தவர் இன்னொரு சொல் சொல்லக்கூடாது. அதுபோல வைகுண்டருக்கே பதறி வாழ்வதல்ல. இந்த உலகிலே வைகுண்டர் என்று ஒரு வந்தார், அவதரித்தார், மாயை கரியடிக்க வந்தார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையிலே கரிமாய இருளகன்று ஒளிபெறுவதற்காக இந்த ஐயாவுடைய 193வது அவதார தின வாழ்த்துக்களை வந்திருக்கிற பக்தர்களுக்கும் வரப்போகிற பக்தர்களுக்கும் இந்த உலகில் இருக்கிற அத்தனை மனுக்குலத்திற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 1000 நாட்கள் கொடு முடி இறைக்கு அரசாவது மெய்தான் என்று சொன்னார். ஐயா சொன்னது போல ஒவ்வொன்றாக நடக்கிறது. ஜாதி ஒன்று, மதம் ஒன்று, இனம் ஒன்று, மொழி ஒன்று, உலகிற்கு அரசு ஒன்று என்று சொன்னார். இந்தியாவுக்கு அல்ல. ஒரு உலக பேரரசு அன்பினாலே அமையும். அதற்கு ஜாதி இல்லை, அதற்கு மொழி மத பேதமில்லை. அனைவரும் புரிந்து கொண்டு வாழுகிற ஒப்பற்ற வாழ்வு வரும் என்று சொன்னார். அதை சொல்லி நினைவுபடுத்தி ஐயாவுடைய அகிலத்துடைய சிறப்புகளை உலகிற்கு சொல்லி நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா உங்களிலிருந்து எதிர்பார்ப்பது அது ஒன்றுதான். என்னை பற்றி நீங்கள் 5 பேருக்காவது சொல்லுங்கள். வாய் பேசக்கூடிய ஜீவன் 5 பேருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள் என்று சொன்னார்.
அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும். அதுதான் ஐயாவுக்கு உகந்தது என்பதை மட்டும் சொல்லிக் கொண்டு எல்லாவல்ல எம்பெருமானுடைய கருணையினாலே நாட்டில் நல்ல மழை பொழிந்து நாடு செழித்து தானமும் தர்மமும் தவம் நெறியும் தலை தோங்கி சமத்துவமாக போலித்தனம் இல்லாத யதார்த்தமான எல்லோருக்குமான பெருந்தலைவர் காமராஜர் எப்படி கண்ணியமாக இந்த நாட்டை நடத்தினாரோ அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நாட்டை நடத்தி உலகிற்கு வழிகாட்டுகிற ஏற்ற மிக காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஐயாவை வேண்டி இந்த பயணம் தொடர்கிறது. இந்த பயணம் ஆரம்பித்த பின்னால்தான் உலக ஐயாவை அறிந்து கொண்டு என்று பேசுகிறதற்கு பேச வைத்த இந்த ஊர்வலம் அங்கு அந்த ஊர்வலத்தை ஆரம்பித்து நான் நடந்தவர்கள் அதற்கு ஆதரவு நல்லோருக்கு நான் சொல்லுவேன். இன்று பேர் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. எல்லோரும் வந்து விடுவார்கள். டிரைவர் வருவார், கண்டக்டர் வருவார், எல்லாரும் நான் நிற்பார்கள். அதுபோல எலக்ட்ரீஷியன் வருவார். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து அன்னைக்கு அப்படி தள்ளி தள்ளி கொண்டு பாசனைகளை கொண்டாங்க. இங்கே போச்சு இப்படியெல்லாம் நாங்கள் அறிந்த காலம் ஒன்று இருந்தது. அதை நினைவு கூர்ந்து எதிர்காலம் இன்னும் ஏற்றம் பெற வேண்டும். உங்களுடைய பிள்ளை காலத்திலே நேற்று உடல் படுதுணி இல்லாமல் இருந்த அடங்கி இருந்த காலத்தை ஐயா மாற்றி தந்திருக்கிறார். இது வறுமை இல்லை, பசி இல்லை, எந்த கொடுமையும் இல்லை. எனவே அப்படி தந்த வாழ்வு தந்த நமக்கு இறை விரி தெண்டத்தை நீக்கி தந்த நமக்கு தெய்வத்தை வணங்கிக் கொள்ள விழா நடந்த உரிமை வாங்கி தந்த ஐயாவுக்கு சிறப்பு செய்கிற வகையிலே சிறப்பு செய்வோம் என்று சொல்லி வாழ்வில் தாழ்வு இல்லாமல் மக்களும் கிளைகள் கொண்டு நாளுமே மகிழ்ச்சி கொண்டு நலமுடன் வாழும்போது மீளுமே என்னது சொல்வோர் நீதியும் நெறிவோடு வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அறையாவண்ணம் என்ற நிலையான வாழ்வுற வாழ்த்தி நல்லோரு வாழ்க, நவிலோடு வாழ்க, எல்லோரு வாழ்க இருந்து நெடுவொழி வாழ்க என்று வாழ்த்தி பயணத்தை உங்கள் அனைவருடைய சார்பிலே துவக்கி வைக்கிறோம். அன்பு வணக்கம். ஐயா உண்டு. முனையதிலே குளம் வெட்டி வயலும் பாய்ச்சி உம்மடை பாய கண்டேன் சிவனே ஐயா. உப்பு விளைந்து வரும் நஞ்சை நீளங்கள் எல்லாம் ஒவ்வொரு வழிக்க கண்டேன் சிவனே ஐயா. சட்டி காய்க்கு கொம்பு முளைத்து கோடியூதல் பொறுத கண்டேனையோ சிவனே ஐயா. நாடுதனில் திரிந்து வாயில் காக்கும் நாயே நரி வந்து கடிக்க கண்டேன் சிவனே ஐயா. ஏவல் கோடி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், ஒட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. இந்த மயக்கத்திலே உறங்க போன இடத்தில் உயிரோடி போக கண்டேன் சிவனே ஐயா. மூட்டை கடித்தால் பாம்பு விஷம் போல மோசம் போக கண்டேன் சிவனே ஐயா. பெற்றதாய் பிள்ளையை முன்வைத்து படுக்கையினா பேச்சு வந்து தின்ன கண்டேன் சிவனே ஐயா.
பயிர்களை தான் பெரிய கடல் வந்தடிக்க கண்டேன் சிவனே ஐயா. பாகல் போடவே சுரையாய் முளைத்து வர பாகமும் கண்டேன் சிவனே ஐயா. பெருத்த ஊரில் உள்ள குருத்தை கடிப்பதற்கு பேய் வந்து சூழ கண்டேன் சிவனே ஐயா. முனி பெற்ற பிள்ளையை சுண்டலி தானும் கண்டு முடிக்கு கடிக்க கண்டேன் சிவனே ஐயா. இதை சேர்ந்து ஆடி கூடிய எலிகளெல்லாம் கடை கலைந்து ஓட கண்டேன் சிவனே ஐயா. மாப்பாவி போடுகின்ற திருமுத்திரியவர்க்கு பாட்சியாய் தோன்ற கண்டேன் சிவனே ஐயா. கொடுமுடி இடிந்து விழும்போது கொம்மட்டிக்காய் குறுக்கவே தாங்க கண்டேன் சிவனே ஐயா. கடுவை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்ற தண்ணி கடல் போலே தோன்ற கண்டேன் சிவனே ஐயா. சிவனே ஐயா, சிவனே ஐயா. கலியுகம் தன்னிலே தேடி போட்ட நகை கண்டோடி போக கண்டேன் சிவனே ஐயா. வயிறு பசித்தால் சான்றோர்க்கு பணிவளைந்து பால் கொடுக்க கண்டேன் சிவனே ஐயா. ஒரு மாதத்துக்குள் பிள்ளை தரித்து பிறந்து உருமாலும் கட்ட கண்டேன் சிவனே ஐயா. 2 தலை 3 கண்ணுமாக பிள்ளை தரித்து பிறக்க கண்டேன் சிவனே ஐயா. கோழி குஞ்சுகள் எல்லாம் கூட்டை விட்டெழும்பும் கொம்பு மூளைக்க கண்டேன் சிவனே ஐயா. பசுவும் கன்றும் போக கடுவாய் அதை கண்டு பதுங்கி கிடக்க கண்டேன் சிவனே ஐயா. சடைநாய் முழு தேங்காயை கம்பி கொண்டு போய் பகர்த்துமே தின்ன கண்டேன் சிவனே ஐயா. நரியன்மார் கூடி இரையெடுக்க போக நண்டு விரட்ட கண்டேன் சிவனே ஐயா. சிவனே ஐயா, சிவனே ஐயா. ஈட்டலி கூடிய பூனை தன்னை பிடித்து பிரிந்து அருந்த கண்டேன் சிவனே ஐயா. இப்படி நான் கண்ட சொப்பன வித்தேசங்கள் இந்த கலியழிக்க சிவனே ஐயா. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சான்றோர் படும் துயரம் ஆறுமோ தேருமோ சிவனே ஐயா. அம்மை பிறந்ததும் உண்மைதான் எல்லோர்க்கும் அனுகூல காலமாச்சு சிவனே ஐயா. வினையுற்ற சண்டாளன் வகை கேடு செய்ததாலே மேலெல்லாம் கூசுதையோ சிவனே ஐயா. கோசியந்தன் மைந்தர்களை ஏசினபடியாலே தோலெழும் கூசுதையோ சிவனே ஐயா. கலியுகத்தில் நானும் வலியவர்களைப் போல காசுக்கு அளந்ததுண்டோ சிவனே ஐயா. காலும் காணிக்கைகள் வேண்டி மடப்பள்ளிகள் முடிக்கவும் சொன்னதுண்டோ சிவனே ஐயா. சிவனே ஐயா, சிவனே ஐயா. உள்ளவனுக்கொன்றென்றும் இல்லாதவனுக்கொன்றென்றும் ஓரங்கள் சொன்னதுண்டோ சிவனே ஐயா. வானமும் தலையாச்சே பூமிதான் காலாச்சே வடிவுந்தான் வெளியாச்சே சிவனே ஐயா. சந்திரன் வலதுகள் சூரியன் இடதுகள் தானாகும் நாளாச்சே சிவனே ஐயா. சூத்திரம் இடம் வலம் சுத்த
சுற்றி வாரோம் என்று சொல்லுவதப்படிக்கான் சிவனே ஐயா. எவரவர் இருந்து மணியம் பண்ண வேணும், ஆனாலும் எந்தன் முக்கால் அடிக்குள் தானே சிவனே ஐயா. எப்போது கூவும் என்று இருக்குதே எந்த நெஞ்சு, இன்னும் விடியல்லையோ சிவனே ஐயா. நொடிக்குள் முடிந்து விடும் விஞ்சைகள் இங்கிருக்க நோகுதே திருமேனி சிவனே ஐயா. பட்ட கிளுகிழுப்பை தட்டி முடிந்து விட்டா வையம் அழிந்திடுமே சிவனே ஐயா. சிவனே ஐயா சிவனே ஐயா. கைதட்டும் பொழுதோ கண் தட்டும் நேரமோ கலி என்கிருப்பதெல்லாம் சிவனே ஐயா. காடு நாடாகும் என்று நாரணன் சொன்ன சொல் காலமும் சரியாச்சு சிவனே ஐயா. நாரணர் எங்களையா தாராளமானார் என்று நகரெங்கும் பேராச்சு சிவனே ஐயா. கலியோ விளைந்து போச்சு சக்கராயுகத்துக்கு இறை காணும் பருவமாச்சு சிவனே ஐயா. உற்றவும் எந்தன் மக்கள் உற்ற பித்தளை விற்று வீட்டையும் விற்கலாச்சே சிவனே ஐயா. 3 நேரம் துவைத்து 1 நேரம் அன்னம் உண்ணும் முனிமார்கள் பெற்ற மக்கள் சிவனே ஐயா. கடம்பா கொடியை தின்று கடலிலே தண்ணீர் உண்ண காண்பாரோ நீசரெல்லாம் சிவனே ஐயா. அண்ணற்கு அளந்த பாலை இடிந்த கரை காவல்காரன் அவிழ்த்துமே பார்க்கலாச்சு சிவனே ஐயா. சிவனே ஐயா சிவனே ஐயா. கண்ணமுடன் முத்தமிட கொடுத்த கன்னத்தை நீசன் கவ்வி இழுத்தானையோ சிவனே ஐயா. காரம்பசுவதனை கங்கை கரையில் கொல்ல கண்ட கலியாச்சு சிவனே ஐயா. துரியோதனனும் பஞ்சவரும் சேர்ந்து ஒரு வயிற்றில் பிறக்க கண்டேன் சிவனே ஐயா. 14 சாதியும் ஏழை சான்றோரை பசை வரைந்து போகலாச்சு சிவனே ஐயா. சான்றோர் வயல் இருக்க நீசன் வயல் தனிலே தண்ணீர் பாய கண்டேன் சிவனே ஐயா. எதிர்வாய்க்கால் தண்ணீர் குறுக்கே விழுந்து வாய எண்ணத்தை கொண்டடப்பேன் சிவனே ஐயா. மக்களுக்காக இருந்தேன் சிறையதிலே வைகுண்டம் தேடுதே சிவனே ஐயா. நாளும் கூறுகளாச்சு நருளும் பெருகலாச்சு நாமும் சடையலாச்சு சிவனே ஐயா. சிவனே ஐயா சிவனே ஐயா. மகாளியுடன் கன்னிமார் 7 பேரும் பரலேழும் கேட்கிறாரே சிவனே ஐயா. கலியுகம் முடிந்து போச்சு சக்கராயுகத்துக்கு இறை காணும் பருவமாச்சு சிவனே ஐயா. கூடும் சடமும் கூட்டோடே கொஞ்சம் கைலாசபுரம் இருக்க சிவனே ஐயா. வீடும் பதியும் விளையாடும் விண்ணோர் கண்டு மனமகிழ சிவனே ஐயா. ஆளும் படிதான் ஐயா அங்கே ஆன நெஞ்சு பொய்கை இடை சிவனே ஐயா. ஆளும்
படிதான் ஐயா அங்கே ஆனந்தஞ்சு பொய்கையிடை சிவனே ஐயா. சூதுபடியாய் விளையாடி சொல்லி முடித்தோம் திரௌபதத்தை குன்றி மக்கள் 7 பேர்க்கும் கொடிய சாபம் நீங்கி வீடும். காசி கலையங்களும் கல்லறை பொன்பணமும் குத்து பிடித்து அவனை குரங்காட்டம் பார்த்திடுவேன். 1 3 4 7 ஆடும்படி சொல்லுவேன் மண்ணளந்த மாயனோட பதுவை அறியவே. ஆனி மாதம் 3 7 விவரம் 4 அறியவே. பித்தலட்ட பல்கள் எல்லாம் பெருமை குலைந்து போகுதே. எல்லாவென்று நபி தேடி அறிந்த பேர்கள் சடுதியில் 3 நாளை ஆட்டுக்குள்ளே முன்னும் பின்னும் அடைக்குமே. காவல் காத்த மக்கள் எல்லாம் கைலேங்கிரி காணுங்கள் இரவாகு முடியும் சூடி வெள்ளியங்கிரி ஆளுவோ. சாட்டு நீரோரை முற்றிற்று ஐயா. தர்மசிச தங்கையிலே நான் கொடுத்து வாமகனே நான் காப்பிட்ட கையை மக்கா அழுக சொல்லும் பேர்களுக்கு நான் கூப்பிட்டு கேட்பே மக்கா சொந்தளிப்பேன் என் மகனே. நாம் ஆடி வந்த ஆட்டமெல்லாம் அரைக்கு போகும் தொழித்து ஆட்டமில்ல கூட்டமப்பா கூட்டம் தேரோட்டம் அந்த அந்த தலங்களிலே ஆடும் அந்த வேர்களையும் ஆடாமேலே இருந்து அறிவு சொல்லி வாமகனே. இதை பரலோக வார்த்தையெல்லாம் பூலோக வார்த்தை இல்லை இதை மெய் என்று சொன்னவர்க்கு மேலோகம் தோணப்படும். அம்மையுமை பரதியும் அறிவு சொன்னாய் என் மகனே. பள்ளியாரை தனிலே வந்து பகத்தெழுதி தான் கொடுத்து இது உள்ளபடி என்று சொல்லி உகந்து வா என் மகனே. நான் கூப்பிட்டு கொண்டு மக்கா சமுத்திரத்திற்குள்ளிருந்து நான் கூப்பிட்டு கேட்டு மக்கா செந்தளிப்பெண் என் மகனே. கடைசியில் ஒருவரிதான் கடலுக்குள் இருக்கிறப்பா அது துவரையும் பதியதுதான் உலங்கும் பதி என் மகனே. சட்டங்களும் கூட்டங்களும் தான மானங்களும் அதை வெற்றவர்க்கு கிட்டி கொள்ளும் ஏதகமில்லை என் மகனே. பக்தி உள்ள மக்களுக்கும் நீயுள்ள மக்களுக்கும் பயங்கள் தெளித்து வைப்பேன் அதனாலே என் மகனே முட்டப்பதி தீர்த்த மக்கா அது முழு தீர்த்தம் ஆகவில்லை. கிட்ட வரும் நாளையிலே கிட்டும் அதிகமதி என் மகனே. வட்ட வட்ட சாலையிலே அழுகாமல் நீ இருக்க நான் கிட்டபடி சட்டமெல்லாம் கூடி வரும் என் மகனே. நான் எழுந்தருளும் வேலையிலே ஆங்காங்கே உள்ளதனோ எல்லோரும் தான் வருவான் என் மக்களே நீங்களும் தான் அத்தி பூரந்தனிலே ஐவேரும் தான் இருந்தா புத்தி உள்ள குருநாட்டி இறந்து வந்தேன் என் மகனே. கட்சி மீறுகங்களும் பல ஜீவ செந்துகளோ பாதத்தில் வந்து பணிவிடை செய் என் மகனே.
வருமா பெரியுதப்பா நான் சொன்னேன் என் மகனே தண்ணீர் பந்தல் வைத்து கலங்கள் சுற்றி சேவித்து வா மக்களுக்கு பசியாற்றி விட்டு வீடு என் மகனே உகந்த கொடி என்று மக்கா நிறத்தில் சொல்வேனே நான் பயந்து நல்ல தர்மாமிட்டு அந்த பரம்பொருளை தேடிடுங்கோ கொடுத்தது கூடாது கூடும்படி நீ கொடுத்து அதிலிருந்து தசையாரி குளிர்ச்சியுள்ள ஓரிடந்தான் தலைப்பீர்கள் நீங்கள் மக்கா நான் சொன்னேன் என் மகனே முன்முகப்பீல் நிற்பாயந்து நான் பார்த்தேன் என் மகனே பின்முகப்பீல் ஆக்கிவிட்டேன் பிற்களையை நான் பார்த்தேன் ஐயாவுடைய 193வது அவதார தின விழா ஊர்வலத்தில் இன்று நாகர்கோவிலிருந்து நடக்கிற இந்த வாகன மூலியை மகன் ஏதாயினும் சரி மனிதன் நன்னாயிரம் மதி என்று இந்த மண்ணின் உரிமையை காக்கிற வகையிலே மத கலவரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக 1983 தொட்டு நாம் நடத்துகிற அந்த வாழ்க்கை முறையை யோசிக்கிற காரணத்தினால் இது மத எல்லையை கடந்து நம்முடைய கோட்டாறு சகோதரியார் கோயில் கௌரவத்தை கௌரவத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அன்போடு நீங்கள் செய்கிற கத்தோலிக்க பெருமக்கள் தருகிற இந்த வரவேற்பை உலகம் காண வேண்டும். ஐயாவுடைய பவனிக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் அதற்கு காரணம் உங்களில் இருக்கிற அன்பு, எங்களில் இருக்கிற அன்பு. அன்புக்கு அன்பு செய்கிற இந்த உயர்ந்த பண்பாட்டை பாராட்டி இந்தியா பெருமைப்படுகிற அளவுக்கு இந்த சிறப்பு செய்தி உலகறிய வேண்டும் என்று கேட்டு இந்த வரவேற்பதற்கு அத்தனை பேருக்கும் இதற்கு பின்னால் இருக்கிற அந்த கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த அத்தனை அன்பு மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை வணக்கத்தை வாழ்த்து தெரிவித்து நாங்கள் பயணத்தில் கொண்டிருக்கிறோம். அன்போடு பக்தி மறவாமல் அகராமல் நீ இருந்தால் புத்தி சொல்ல நாம் பெறுவி உலமுதே என் மகனே கர்த்தாவை தான் நோக்கி அழிந்தவங்கள் நாம் செய்தால் புத்தி வரும் திட்டி வரும் உலமுதே என் மகனே சீசன்மார் கண்டு மக்கா சிரித்து மகிழ்ந்திருந்து வேதகமில்லை என்று மக்கா பேசிவிடு என் மகனே ஆடரவில் பள்ளி கொள்ளும் மாலவனும் தேவியுமா வேதகமில்லை என்று மக்கா பொறுமை சொன்னார் என் மகனே சங்கத்தார்கள் எல்லோரும் திருச்சபை கூட்டத்திலே பங்கை தவிழ்ந்து பகர்ந்து வாணி மகளே பூலோக வந்ததுரா பொருத்தமில்லை உங்களுக்கு பரலோக வந்ததுரா அகுதியுண்டு என் மகனே சாச்சரியே தன் விஷயம் அவன் கிடைக்கும் என்று சொல்லி கூத்து அவசரிந்து உம்மில் வந்தார் என் மகனே சேர்த்து அவர் சடைத்து அகை தீர்ப்பேன் என் மகனே வள்ளியறை தான் திறந்து பதியேறும் நாளையிலே உள்ளபடி சொல்லுவதற்கு உகந்து வா என் மகனே கவிழ்ந்திருந்து மாமுனியும் அதிசயத்தை கண்டிருந்து இமர்ந்து அவர் காரணங்கள் செப்புவார் என் மகனே உள்ளபடி நாம் இந்த
நேசம் சொன்னாலும் நல்லதென்று சொல்லியவன் நன்மை கொள்ளா என் மகனே. பொன்னருள் தானென்று இந்திடாதே என் மகனே. பேச்சு பேச்சும் அல்லாது இணக்கமில்லை என் மகனே. மாச்சல் வரும் தான் உனக்கு மகிழ்ந்திருப்பா என் மகனே. காய்ச்சல் வந்தால் காணாது கற்பித்தே நான் மகனே. பயந்திருந்து பணிவிடைகள் செய்வாயானால் என் மகனே. உயர்ந்த கோடி ஆவா என்று உயிர் பிழைப்பா என் மகனே. இதை பகர்த்தெழுதி வந்து மக்கா பள்ளிக்கூடங்கள் தான் கொடுத்து அதில் குறைவு வந்தாலும் தெளிந்து வா என் மகனே. எழுத சொன்ன கணக்காரோடே ஏதேதும் வரையாதே தருமம் பெருகுமடா சாந்தனைப்பாய் நீ மகனே. இறைப்பகுதி தங்குரைத்து இருந்து ஆழ்வோம் நாம் மகனே. வரையும் பதியதுதான் துலங்கி வரும் நாளையிலே இளங்குமடா என்பதிதான் எழுதின என் மகனே. நாதாக்கள் கூட்டமக்கா நாட்டில் நடு நடுங்கும் போருக்கு வந்தவனை போகவிட நான் மகனே. ஒழுங்காய் நடந்து வரே உத்தரவு தந்தனடா மன பல்வனிலை உங்களை புகழ்ந்தெடுத்தேன் என் மகனே. வானவெள்ளி உதிக்கு முன்னே ஏனடா என் மகனே. இனி பூமிதனில் தான் வெடித்து புத்தி சொல்ல நான் வருவேன். தேவர் தேவ கூட்டத்திலே சங்குதானே முழங்குதையா. வேகம் வந்தால் தீராதே சொன்னேன் நான் என் மகனே. சடைவு வந்தால் உங்களுக்கு சஞ்சலங்கள் தீர்ப்பாயப்பா. பஞ்சாட்ச பரம்பொருளை பகிர்ந்தெழுத மாட்டாமல் எந்த வீதிப்படி நான் சொன்னேன் நான் என் மகனே. ஆற்றங்கரை பள்ளியிலே அங்கிருந்தேன் என் மகனே. கூத்தங்கரை வள்ளியிலே ஒதுங்கிருந்தேன் என் மகனே. திரைவரியாகவேதான் குடிகளுக்க நான் தருவேன். பதியெழும்பி கலியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன். செடிக்கு கொடுத்தவனை செவி திருப்பி குற்றங்கேட்பேன். பக்தியில்லா பிராமணரை மயங்காட்ட நான் வருவேன். உள்ளபடி சொல்லுவதற்காய் உகந்து வந்தேன் என் மகனே. நல்ல பாம்பு விஷம் போலை நடத்துவேன் என் மகனே. அந்த வல்லரக்கம் கோட்டையிலே வடிவெடுத்தேன் மகனே. என் சொல்லை கேட்காவிட்டான் சிரித்தறுப்பேன் என் மகனே. ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. என் புத்தி கேட்டாயனா உனக்கு இறை பகுதி தடுத்து வைப்பேன். ஆளுங்கோட்டை வாசலிலே அதிசயம் உண்டாகும் என் மகனே. அது கை கண்ட புலச்சமடா காட்டித்தாரேன் என் மகனே. சம்பாதி கடலுக்குள்ளே இருமாலும் அங்கிருந்தே
அதிபதியும் தோன்றுமடா. அந்த பாதி அல்லாதே அதிகபதி என் மகனே, நான் எல்லா பாதிகளுக்கும் விளையாடும் சுவாமி எல்லோ. என் பேரை சொன்னால் மக்கள் அறிந்திடுவார் என் மகனே. நான் உள்ளபடி சொன்னதுண்டா, உலகம் கை கொள்ளாது சொன்னதை சொல்லாமல் அவன் சுயமரியாய் சொன்னானே. அவனை செவிட்டியிலே தான் போட்டு கொடுத்த கணக்கு நானும் பறிப்பேனடா. கள்ளக்கணக்கர் தான் பெருத்து மோசமாக ஆகி போச்சே. நான் உள்ளவாடி கேட்கையிலே அவன் உத்தரவும் சொல்வானோ. பல்லாக்கும் நான் தருவேன். பதறாதே என் மகனே, இப்படி நான் சொன்ன கணக்கருக்கு ஒரு நக வண்டி போடாயோ. நீ போடா விட்டாலும் ஓடுவேனடா என் மகனே. கைலாச வாசல் திறக்கையிலே காட்டிதாரேன் அதிசயத்தை. இதை என்று சொன்னவரோடு ஊருக்கு நான் வருவேன் ஐயா. பல்லாக்கும் தண்டிகையும் பரிமணமும் சந்தனமும் உள்ளபடி உள்ளதெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன். வெள்ளானை கடலுக்குள்ளே விளையாட கண்டேனடா. கடலும் ஒரு வடகடலும் விழியாய் தோன்றுமடா. பாரளந்த மாயவர்க்கு பலவிதமும் வாயமுண்டு. ஒரடிய நாமரந்து ஓடி வந்தேன் என் மகனே. மாவலியை சிறையில் வைத்து ஆயிரல்லோ நான் மகனே. இடையன் சாமி என்றாலும் உங்களுக்கும் சட்டம் உண்டு. முன்னோலை எழுதோ மட்டும் முடித்திருப்பேன் என் மகனே. ஏட்டுக்கு அடங்காது எழுத்தணிக்கும் சேராதே. நீ என்று சொன்னவரை கண்டேனடா என் மகனே. உதித்த நாள் கொடியேற்றி இருக்கிற நாள் இறக்கி வீடு. இது கலியுகத்து அசாபாசம் கண்டேனடா என் மகனே. என்னுடைய ஊழியக்காரர்களே ஒழுங்காய் நடந்திடுங்கோ. கணக்களேதோ பேர்களை தான் உள்ளடியில் போட்டிடுவேன். புதிகிலே அடித்திடுவேன். இவகனும் சொன்னேனே நான் நான். சொன்னபடி கேட்காவிட்டா விடுவேனா நான் சுவாமி. ஒரு அண்ண ஊஞ்சல் போட்டிருக்கு அந்த பயல்களுக்கு என் மகனே. கழுகடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தாரேன் சுவாமி. அவன் இட்டதெல்லாம் சட்டம் என்று இருக்கிறானே மகனே. அவன் பெட்டகமோ பொன்பனமோ பறிப்பேனடா நான் சுவாமி. கொல்லப்பூ இல்லையேடா புலம்புகிறான் சுவாமி. வாழை 2 கூலை இன்றதுவோ ஆரணடா வையகத்தி. வள்ளி கூட சோதிக்க பையனையும் கொண்டு வாரே. நாம் எழுதோ கணக்குகளை நடுதீர்த்து நான் எழுதி. ஆண்டி மகன் ஆண்டியடா நான் யாருக்கும் அஞ்சுவனோ.
எடுத்தவாராம் பறிப்பேனடா கடல் தோண்டி நான் சுவாமி உம்பளமோ சம்பளமோ ஒரு காசும் நமக்கு வேண்டாம் உத்தரவு பெற்றபடி உள்ளதெல்லாம் போதுமடா கைலாச வரம்பெறவே காத்திருக்கேன் நான் சுவாமி போலோக ஆசபாசம் பங்கு வேண்டாம் என் மகனே கண்டரண்டாம் படைத்த சுவாமி ஹரிகிரி படிக்கிறாரே ஒன்றிரண்டும் தெரியாது நீ சொல்லி தர மாட்டாயோ அவரவர்க்கு உள்ளதுண்டு அநியாயம் செய்யாதே என்னுடைய பத்திரங்கை என்னுடைய வள்ளி எல்லாம் கொடுத்து வர சொன்னார்கள் குருபரர மாமுனியும் என் கணக்கன் பேரறிவான் ஊரறிவான் தலமறிவான் பரமண்டலம் பூமண்டலம் பகுத்தெழுதி வாமகனே இதனமாய் உங்களுக்கு நான் தந்தனடா மகனே சித்திரை மாதத்திலே செழித்த மழை பெய்யுமடா பத்திரமா 193வது ஆண்டு அவதாரத்திலிருந்து இந்த ஐயாவுடைய வாகன பவனி 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐயாவுடைய மக்கள் சாமிதோப்புக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. அவர்களுக்கென்று 4000த்திற்கு மேற்பட்ட நிலம் தாங்கல்கள் இருக்கிறது. இந்த 4 மாவட்டத்தில் எல்லா ஊர்களிலும் வாழுகிற மக்கள் இவர்களை உலகறிய வேண்டும் என்பதற்காக நான் ஆரம்பித்த ஊர்வலம் ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலே மத கலவரம் வந்தது. அந்த கலவர காலத்தில் இங்கே வருவதற்கு பெரிய பயமும் ஒரு புராகரம் போல சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அமைதியாக ஊர்வலத்தை நடத்தினோம். நம்முடைய காவலர், அந்த எழுத்து காவலர் அவர்கள் ராமாயணத்தை உலகறிய செய்தவர். அருட்பாவை மறுப்பா என்று மறுத்த அந்த ஆறுமுக நாவலருக்கு எதிராக வழக்காடு மன்றத்துக்கு சென்று வழக்காடி வள்ளலார் அருட்பாதான் என்று வள்ளலாருக்கு ஆதரவு கொடுத்த பெருந்தகை வாழுகிற ஊர். எனவே இந்த இடலாக்குடி பழைய காலத்திலே ஆட்சி அதிகாரத்தினுடைய காவல் சரம் போட்டாறு இடலாக்குடி, அதற்கு பிறகுதான் நாகர்கோவில். எனவே இந்த கிராமத்திலே இப்பொழுது இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களும் ஐயாவை நேசிக்கிறார்கள், அன்பு பாராட்டுகிறார்கள். ஐயாவுடைய அன்பு வழி இந்த உலகிற்கு தேவையான வழி. எல்லாரும் ஒரு மதத்துக்குள்ளே இருக்க முடியாது, எல்லாரும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஒரே குடியிருக்க முடியாது. அவர்களுக்கு மனைவி மக்கள் வருகிற பொழுது 4 வீடு 4 தெரு என்று வாழலாம். எப்ப என்ன வேணும் கண்ணா சிரமம் இருக்கா சொல்லியிருக்கோம். அப்ப என்னன்னா அப்படி இருக்க முடியாது. அது வர மதங்கள், ஒவ்வொரு காலம், ஒரு தேசம், ஒரு தேவை, அந்தந்த மதம் அவரவர்களுக்கு. அதனால் இந்த மதத்தை தான் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற உரிமை யாருக்கும் இல்லை. மண் சார்ந்து மதம் அல்ல, மனித மனம் சார்ந்துதான் மதம். மதம் இல்லாமல் மனிதன் வாழ முடியும். ஆனால் எங்காவது மனிதன் இல்லாமல் மதம் இருக்க முடியுமா? நாய் நரிக்கா மதம் கொடுக்க போகிறார்கள்? இல்லை. அதை சிந்திக்கணும். ஒரு மதம் ஒரே மதம் என்பதெல்லாம் மதத்திற்காக அல்ல. தெய்வம் உண்டு, ஆனால் அவதாரங்கள், தெய்வ குருடர்கள், அதுபோல தீர்க்கதரிசிகள், அதுபோல இறை மக்கள், அதுபோல தூதர்கள் பல இருக்கலாம். எனவே ஒவ்வொருவருடைய வழி ஒவ்வொன்றாக இருந்தாலும் ஒரே மாதிரி சட்டம் போடணும், ஒரே மாதிரி அது கூடாது. அந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் ஐயா காட்டி தந்தாரு. நாடுதோறும் பாசை வேறு என்று சொன்னவர். ஐயாவுடைய பாட்டு நீங்க கேட்டிருக்கேன். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பாதை, 14 பாதை அறிய ஐயாவுடைய அன்பை சொன்னால் இந்தியா அமைதியாக இருக்கும். ஆனா ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கு இப்ப கவர்னர் சொல்லார், ஐயாதான் கலியுகத்து அவதாரம் இல்லையா, பரையேறி தெருவுக்கு வராது என்று சொன்னவர்கள் நாராயணனுடைய அவதாரம் வைகுண்டசாமி என்று சொல்லுகிறார்கள். கலியுக அவதாரம் வைகுண்டசாமி என்று நம்முடைய கவர்னர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுங்க.
எல்லாரும் வைகுண்டர் வழியில் இருந்து அதான கலி அடிக்கிற வழி, அதுதானே கலியுகத்தினுடைய அவதார வைகுண்டர் தானே. இதை கேட்கிற காலம் வந்திருக்கிறது. எனவே இந்த கனிவோடு நமக்கெல்லாம் வரவேற்பு தருகிற இஸ்லாமிய சமூக நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய அன்பை சொல்லி நம்முடைய வாழ்க்கை சொல்லி பாராட்டை சொல்லி என்றும் இன்று ஒரு அன்போடு இருப்போம். உலகை அன்புமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி அதற்கு உழைப்போம் என்று சொல்லி உங்களுடைய வரவேற்புக்கு 1000 கோடி நன்றி அளித்து ஐயாவுடைய நன்றி சொல்லி வணக்கத்தை தொடர்ந்து அன்போடு இருந்து மக்கா பணிவிடைகள் செய்திடுங்கோ. புத்திரம் நான் ஒருவன் புத்தி சொல்ல வந்தேனடா. வற்றாதே பொய்கையிலே வாழும் அந்த குருநாட்டில் புத்தி சொல்ல வந்திருந்து நம்புகிறேன் நான் சுவாமி. கண்ட குறி சொல்லுவதற்கா கண்ணுறக்கம் தானும் இல்லை. இந்த வீதிப்படியே வந்தேனடா நான் மகனே. எல்லோருக்கும் கிட்டாது சொன்னேனே என் மகனே. பேய் செடிக்கு கொடுத்தவனை திறம்படுத்து நான் அடிப்பேன். 1008ஆம் ஆசியில் வந்து அங்கே புத்தி சொன்னேன். இதுவரைக்கும் புத்தி சொல்லி என் வாயும் சடைந்து போச்சு. சட்டங்களும் கூட்டங்களும் சமயங்களும் வருமுதடா. பெட்டகத்து திரவியமோ போய்விடுமோ என் மகனே. கட்டில்களும் நாறுகளும் சத்தங்களும் போகுமடா. ஏறும் சிறு ஆடுமாடும் போகுமடா என் மகனே. தட்சணாபதியில் நான் தேர் ஏற வந்தேனடா. காரணத்தை கேட்ட மாட்டோம் கண்ணுறக்கம் தானும் இல்லை. பூரணனுக்கு ஏற்றபடி பூமி செழிக்குமடா என் மகனே. வாதாடி வந்தவர்க்கு பழக்கருத்து வைப்பேன் சுவாமி. நீராடி போக வேண்டாம் நெடுமாலும் திருக்கடலில் ஒரடியாய் அளந்த மாயம் உலகமாட நாம் வருவோம். பாதியடி கேட்டதற்கு பங்கு இல்லை என்று சொன்னாரே. சீரியவனை தான் பார்த்து சிறந்து விட்டேன் மாவலியை. மாலையோ இடத்தில் வந்து மயங்குகிறான் மாமுனியும். ஓரோலை எழுது மட்டும் ஒளித்திருந்தேன் மாமுனியும். கந்தை தோணி கழுத்திலிட்டு காத்திருந்தேன் மாமுனியும். சொந்த கிளை நான் உனக்கு ஒரு தர வந்தேனடா. மந்திரமோ சாஸ்திரமோ மறைந்து போகும் என் மகனே. இந்த விதி உனக்கு என் மக்களே திருத்தி வைத்தேன் கலியுகத்தில். ஆண் மூப்போ பெண் மூப்போ அதிகப்பட்டு போச்சுதடா. இனி என் மூப்பு தானம் கொண்டு எவர் மூப்பும் செல்லாதே. பார்வதியும் அவளொருத்தி இங்கு உண்டு என்று சொன்னார். செய்தனம் கொடுத்து போச்சு சிரிக்க வேண்டாம் என் மகனே. பள்ளியிலே தானிருக்கும் பள்ளியறை காவல்காரா. உள்ளவாடி நானும் இப்போ உபதேசம்
சொல்கிறேனே. பள்ளியிலே வந்திருந்து உபதேசம் சொல்கிறேனே. வள்ளி கூட சுவாதிக்க. இன்று ஐயா வைகுண்டரின் 193வது உதய தின விழா. ஐயாவினுடைய வருகைக்கு பின்னால் தான் நம் போன்ற மக்களுக்கு ஆலய பிரவேசம் கிடைத்தது, ஆகமம் கிடைத்தது. தலைமைப்பதி முதல் பல்லாயிரக்கணக்கான தாங்கல்களில் வழிபடுகிற வழிபாட்டு உரிமை மக்களுக்கு கிடைத்தது. ஐயாவினுடைய உதய தினம் மக்களுடைய மனித உரிமை விடுதலை தினமாகும். ஐயாவினுடைய உதய தினம் மகளிர் விடுதலை தினமாகும். சமத்துவம், சமநீதி இந்த உலகத்திற்கு போதித்த முதல் குரல் ஐயாவினுடைய குரல். சமத்துவத்தை ஐயா போதித்ததால் தான், சமநீதியை ஐயா போதித்ததால் தான் இந்த ஐயாவினுடைய போதனையால் வீழ்ந்த ஆதிக்க சக்திகள் மீண்டும் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. ஐயாவளி மக்கள் உணர்வு மக்கள் எதற்காக ஐயாவினுடைய வழிபாடு உதயமானது என்பது அறிந்தவர்கள். எனவே ஐயாவின் வழியிலே நாம் பயணிப்போம், வெல்வோம், கலி அடைவோம், தர்மயுக வாழ்வோம். ஐயா வைகுண்டர் உருவாக்கி தந்த கால கிடப்பாரே தற்காப்பதுவே என்ற தர்மம் தலை நிமிர்ந்து நிற்கும். துறவிகளும் ஞானிகளும் இந்த நாட்டிற்கு அவசியமில்லை. மனிதன் இல்லறத்தோடு வாழ வேண்டும். அந்த இல்லறம் காட்டுகிற நல்லற பாதைதான் இந்த உலகத்திற்கு நல்வழி காட்டும். தமிழே வெல்லும். தமிழால் தான் தர்மயுக வாழ்வு இந்த உலகத்திற்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிற ஐயாவின் வழியிலே பயணிப்போம். தமிழ் வெல்லும், கலி அழியும், தர்மம் நிலைக்கும். அதற்கு ஐயாவளி வளர வேண்டும். ஐயாவினுடைய உணர்வுகள் மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்லப்பட வேண்டும். எடுத்துச் செல்வோம், வெல்வோம், கலி. 5 மாவட்டங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஐயாவினுடைய உதயதனத்திற்கு விடுதலை தர வேண்டும், தந்திருக்க வேண்டும். ஆனால் அடுத்த முறை அதற்குரிய வழியில் தமிழகம் முழுவதும் நாங்கள் பெறுவோம். இந்த சமத்துவத்தை, சமூக நீதியை எடுத்து சொல்லுகிற இயக்கம்தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளவில்லை. அடுத்த முறைக்குள் புரிய வைப்போம், பெறுவோம் விடுமுறை. நாம் வருவேன் என் மகனே, தர்மசீசரை முன்னவிட்டு சுவாமியும் நாம் வருவோம். உத்தரவோடு உத்தரவு நாம் கொடுத்தோம். திருப்பிரம்பை கை கொடுத்து நீ அனுப்பு என் மகனே, அனுப்பாவிட்டால் நான் மகனே கூட்டிக் கொண்டு போய்விடுவேன். என்னை குற்றம் ஒன்றும் சொல்ல மகனே நீயும் இப்படி தான் கணக்கினை கற்பித்த தனக்கென்று சொல்லி வா. ஆணும் பெண்ணும் கூடி மக்கா ஆசாரம் செய்திடுங்கோ, தான தர்மம் செய்து கொண்டு அழைப்பீர்கள் நீங்கள் மக்கள். அவனை வட்ட வட்ட சாலையிலே அழுகாமல் நீ இருக்க வட்டங்கள் தந்தேனடா. அதராதே என் மகனே, உச்சி கீரகமடா ஒருவருக்கும் தெரியாதே. பஜ்ஜம் உண்டால் போதுமடா, அதை எனக்கு இல்லையடா. யாருக்கும் பதறாதே. அச்சமில்லை என் மகனே, ஏடு தந்தேன் உன் கையிலே, எழுத்தாணியும் கூட தந்தே. மகனே வட்டயமோ தந்தேனடா. அதை தீர்த்தேன் பதறாதே. இனி நமக்கோரை ஒழுங்கு வேணும். நாம் சொன்னோம் மாமுனியும்
பட்டதை காப்பீட்ட மகன் கையில் தான் கொடுத்து உனக்கு ஏச்சும் பேச்சும் அல்லாது இணக்கமில்லை என் மகனே, உனக்கெனக்கும் பாகை இல்லை. யுகமழிந்து போனாலும் உன்னை போல் சுந்தரம் ஊரிலும் நான் காணே. வட்ட வட்ட சாலையிலே வார வழி போக்கினிலே உன்னோடு ஜனங்களும் கிட்ட தர்மம் பெருகுதடா. இந்த வீதிப்படி எழுதிவிட்டோம் மாமுனியும் நாட்டை தான் ஒடுக்குவதற்கு கொடுத்த வரம் பறிக்கவாரே. மந்திரவாள் தான் வாங்கி இந்திரனும் பதியேறி சந்திரனோ சூரியனோ சண்டை போட்டு தேசம் மாறா. இந்திரனார் சுந்தரர்க்கு தாம் கொடுத்தோ மாமுனியும் இந்த போது சட்டம் வந்திருக்கு நல்ல புத்தியாயிருந்திடுங்கோ. நல்ல புத்தியா இருக்காவிட்டா பிள்ளைகள் வரும் உங்களுக்கு பல ஊர்களிலே தான் இருக்கும் மேல் தாங்களில் என் மகனே பள்ளியிலே தானும் வைத்து பணிவிடைகள் செய்திடுங்கோ. சீசன்மார் கை கொடுத்து தெளிந்து வார் என் மகனே பள்ளிக்கூடங்கள் தோறும் மக்கா பதிவாக நீங்கள் பொங்கல் இதை சொல்லுங்கடா என் மக்களே. மாமுனியும் சொன்னேனா பத்திரத்தை பள்ளியில் வைத்து பகர்ந்து கொடு என் மகனே. இப்படி உத்தரவு தந்தேனப்பா உகந்து வா என் மகனே. இருக்க வேணும் சண்டை போடாதே என் மகனே. பத்திரத்தை பிரிவெளிதி வாங்குதடா என் மகனே. கூட மட்டும் உள்ள தர்மம் தர்மம் தந்ததையும் வாங்குங்கடா. இந்த பத்திரத்தை பள்ளியிலே தானும் வைத்து பணிவிடைகள் புத்தீர பலங்கள் உண்டா பூமி விளைந்து வரும் என் மகனே. இருக்க வேணும் கர்மவதி கிடைக்கும் என் மகனே. தரும ஜங்கத்தார் தருமோ வளரும் அப்பா தருமராசர் தரும புவியாளுவார் அம்மை மார்வத்தீரம் பையன் மார்வத்தீரம் சீசன் மார்வத்தீரம் வாழ்விறகு வத்தீரம் திருநெல்வேலி மார்வத்தீரம் தவதி வத்தீரம் ஐயாபாதி உட்பட பத்திரம் தாமரை குளவத்தீரம் பள்ளத்துபதி வத்தீரம் பழவூர் வத்தீரம் பூப்பதி வத்தீரம் கடலி விளை வத்தீரம் செட்டிக்குடியிருப்பு வத்தீரம் பரக்கொடி வத்தீரம் அகத்தீஸ்வரம் வத்தீரம் சுண்ட விளை வத்தீரம் கடம்பன்கோளம் வத்தீரம் பற்பல ஊர் ஜனங்களுக்கும் கூடிய பத்தீரம் திருச்சம்பதி கடலுக்குள்ளே வைகுண்டரும் வாராரு திருமாலும் வைகுண்டராய் அழகுடனே வராரு கலியளிக்க கடவுளும் கருணையோடு வராரு கண்டனுக்கு கண்டங்களி பரம்பொருளும் வராரு
ஐயா வைகுண்டரும் வராரு நாட்டுக்கு அறிவிதியா ஆண்டவனும் வராரு வானோர்கள் மலர் தூவ வைகுண்டரும் வராரு வாதாடி வந்தவர்க்கு வாழ்வு தர வராரு பஞ்சவர்கள் பணிவிடைய ஏற்றுக்கொள்ள வராரு பாதம் விழுந்த பூதங்களை அப்புறப்படுத்தி வராரு அறுவையில உடலணிந்து வைகுண்டரும் வராரு கண்டு 10 ஊருக்குள்ளே வைகுண்டரும் வராரு கொட்டாங்காடு ஊருக்குள்ளே கோமகனும் வராரு திரியேடி எழுதி வைத்த திருமகனும் வராரு சீர்காட்சி நகருக்குள்ளே சிதம்பரனார் வராரு சீருடனை காப்பதற்காய் சிவபொருளும் வராரு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக சாதாரணமாக ஓடி ஜாடி உழைத்து பாத யாத்திரை மூலமாக பக்தர்களை ஒருங்கிணைத்து இந்த மாபெரும் ஊர்வலத்தை உருவாக்கி இந்த ஊர்வலத்திற்கு முன் பின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாறு படைத்து 4 மாவட்டங்கள் கொடுங்க அங்க கொண்டு கொடுங்க 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை. இந்த ஆண்டு இன்னொரு மாவட்டத்திற்கு விடுமுறை நாம் கேட்டிருக்கிறோம். அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஏதோ அரசு தகவல் தொடர்பு இல்லாமல் விட்டுவிட்டது. நம்முடைய கோரிக்கைகள் 4 மாவட்டத்திற்கு முந்தைய அரசு உண்மையானவர்கள் நாம் கேட்ட பொழுதெல்லாம் விடுமுறை இருந்தார்கள். அதுபோல தமிழகத்துக்கு வரையறுக்கப்பட்ட விடுமுறை இருந்தார்கள். கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டம் இன்று ஐயா அவதார தின எழுச்சியோடு இங்கே வந்து இந்த வாகனம் நிற்கிறதானால் சுசீந்திரத்தில் ஐயாவை சிறை வைத்து அரசன் அவருக்கு விஷம் கொடுத்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன குற்றம் வைகுண்டர் செய்தார். அங்கிருந்த ஜாதிய கொடுமையின் காரணத்தினாலே கோச்சியை நம்பூதிரி பெரிய குலமிட்டு பிறந்தீண்டா சான்பலத்திற்கு சார்வரோ சாமி என்று அரசன் ஐயாவுக்கு விஷம் கொடுமை செய்தார். ஆனால் ஐயா அவனை மன்னித்தார். சுதந்திரம் போய்விட்டு ஐயா வருகிற பொழுது வெற்றியோடு விஷம் ஒன்று செய்யவில்லை, கடுவாய் புலி ஒன்று செய்யவில்லை, அவருக்கு என்ன நெருப்பு கூட அவரை சீண்டவில்லை. எனவே வந்தவர் வட்டமிட்டு ஆடி இந்த ஊர்வலம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்தில் நிச்சயிக்கப்பட்டு வாகன பவனியாகி யானை ஊர்வலத்திற்கு நிறுத்தி பின்னங்கி செல்லக்கூடாது. மனிதர்கள் ஐயாவுடைய பிள்ளைகள் ஐயாவுடைய அகில திருட்டை மேன்மைப்படுத்துவதற்காக அந்த ஊர்வலத்தை முறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்த நாள் தொட்டு இதில் 5 முறை சுற்றி விட்டு சொல்லுவேன். ஏன்னா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க, தமாசு இல்லை. நிறைவருக்கு நினைக்க தமாசுன்னு இல்லையா? தமாசே கிடையாது. ஐயா செய்த ஒவ்வொன்றாக கொண்டு வந்து இந்த உலகிற்கு காட்டணும், நம்ம மக்களுக்கு நினைவு இருக்கணும். இதை வந்து ஐயா வெளியிட்டார். சான்றோருக்கு ஏற்ற வியாழன் வருகிறது என்று வெளியிட்டார். ஏன்னா சுசீந்திரத்திலே அரசனுடைய ஆதிக்கத்தை தகர்த்தெறிந்து விட்டு பல்லக்கிலே பவனியாக திருவனந்தபுரத்தில் நம்முடைய மக்கள் பல்லக்கு கட்டி கொண்டு வந்தார்கள். இந்த உலகிலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மனிதன் தோல்விகளை போடக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது, இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டிய கொடுமையை தாண்டி வெல்வண்டியில் கூட ராஜபாதையிலே செல்லக்கூடாது என்ற கொடுமை இருந்த காலத்திலே பல்லக்கு பவனியை ஆரம்பித்து ஐயா சமூக விடுதலையை, சமூக நீதியை,
சமத்துவத்தை சகோதரர் தந்த ஐயாவுக்கு விழாவாக இந்த விழாவிலே வருகிற காரணத்தினால் சுற்றுகிற போது நீங்கள் பெண்கள் குறவையிடுங்கள், ஐயாவுடைய மக்கள் ஐயா சிவசிவ அரகரா சொல்லுங்கள். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் வேலன் வர வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு ஐயாவை பிரார்த்தித்து வணங்கி வாழ்க வெல்க என்று சொல்லி 5 முறை வர வருகிறோம். அரகரா அரகரா சிவ 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 அரகரா உடன்குடி ஊர் கடந்து உலகளந்தோர் வராரு, உன்னதமாய் வாழ வைக்க வைகுண்டரும் வராரு, பகவதிக்கு சட்டம் சொல்லி பகவானும் வராரு, பஞ்சவர்ண தேரேற வைகுண்டரும் வராரு. தட்சணா பூமியிலே தேரேற வராரு, தேவர்கள் வழிபடவே திருமாலும் வராரு, தாமரை தவபதியில் தவ பொருளும் வராரு, தவ புதுமை செய்யவே வைகுண்டரும் வராரு. ஆயவனார் மாமரத்து அழகு நல்ல சோலையிலே 6 வருட தவமும் அற்புதமா செய்தாரு, ஏவல் சிவாயிகளை வலப்புறமா கொண்டாரு, பஞ்சவரை முன்னை விட்டு தொட்டு நாமம் தந்தாரு. பால் வைக்க சந்தோஷமாயிற்றாரு, பத்திரகாளி மக்களையே பக்குவமாக காத்தாரு. திருப்புறம்பூஞ்சுரையோடு திருமாலும் நின்றாரு, ஈராத வினை தீர்த்து திருகதிகள் தந்தாரு, உச்சி நல்ல கொண்டை கொர்க்கு உலகளந்தோர் நின்றாரு, பிச்சி பூணுகுடனே அழகு வாசம் உண்டாரு, நாட்டு பல தங்களிலே நாரணரும் வந்தாரு, நல்லவரை தேர்ந்தெடுக்க வைகுண்டரும் வந்தாரு, கோல நடு மாலவரும் கோலங்கட்டி வந்தாரு, கெடுபலதானருக்கு திருத்தி கொண்டு வந்தாரு, வேடிக்கை காரணாய் வேஷம் பல கொண்டாரு, வேண்டி வந்த மக்களுக்கு நோய் பலதும் தீர்த்தாரு. தெய்வம் ஈசனா வந்தாரு, ஈரேழு உலகத்தை ஒரு குடையுள் ஆழ்வாரு,
பத்திரமா காளியுடன் கன்னிமாரை காத்தாரே அஞ்சாடு மெய்தடைத்த ஆனந்த போனு வந்தார் சித்தாண்டி சிவனாண்டி சிவபொருளும் வந்தாரே சித்தர்கள் போற்றி வர வைகுண்டரும் வந்தாரே ராஜமேல செண்டமேளம் ஓசை கேட்டு வாராரையா தம்பூர் சங்கீதம் கேட்டு ஐயா மாறாரே ஆடி நன்றா பாடி நங்காய் அழகுடனே வாராரையா நடுதீர்ப்பு கேட்கும் ஐயா வைகுண்டர் வாராரையா அடங்காத லிங்கமாக அவனி எங்கும் வாராரே வாசி நீ நெய்வீனிலே வந்துதிக்க வாராரே கந்த துணி தொழிலிட்டு கந்த பரம் வாராரையா கற்பகமா எங்களையா கருணையோடு வாராரையா கூட்டோட தான் எழுப்ப தபமணியும் வாராரையா சம்பூரண தேவரையும் தான் கூட்டி வாராரையா மன்னரைக்கு உள்ளிருந்து மாயாண்டி வாராரையா மாயவலைக்குள்ளிருந்து நடுதீர்ப்பு செய்து வரார் பத்து அவதாரம் கொண்ட பரம்பொருளும் வாராரு பரகதிகள் தந்தருளே வைகுண்டர் வாராரையா கலியனை ஜெயித்து ஐயா அற்புதமா வாராரையா களிமாயை அறுத்தறிந்து அழகு வாழ்வு தந்தாரையா படித்தோர்கள் கேட்டோர்கள் எல்லோரும் தான் வாழ எம்பெருமான் தன்னருளால் எல்லோரும் வாழ வேணும் திருச்சம்பதி கடலுக்குள்ளே வைகுண்டரும் வாராரு திருமாலும் வைகுண்டராய் அழகுடனே வாராரு கலியளிக்க கடவுளும் கருணையோடு வாராரு கண்டனுக்கு தண்டங்களை பரம்பொருளும் வாராரு கண்டனுக்கு தண்டங்களை பரம்பொருளும் வாராரு கண்டனுக்கு தண்டங்களை பரம்பொருளும் வாராரு கண்டனுக்கு தண்டங்களை பரம்பொருளும் வாராரு தர்மயுகம் படைத்து தந்தே எங்க வைகுண்ட சாமி நீ புதுபூமி தோன்ற வைத்தே எங்க வைகுண்ட சாமி அடுத்தாரை காப்பதற்காய் எங்க வைகுண்ட சாமி நீ அவனியில் வந்து உதித்தே எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்தே எங்க வைகுண்ட சாமி நீ புதுபூமி தோன்ற வைத்தே எங்க வைகுண்ட சாமி புண்ணியங்கள் தந்தவரே எங்க வைகுண்ட சாமி
தற்காக்க வந்தவரே எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி எளியோரை காக்க வந்த எங்க வைகுண்ட சாமி நீ எங்க குல வந்து உதித்த எங்க வைகுண்ட சாமி தெச்சனம் வந்து உதித்த எங்க வைகுண்ட சாமி நீ தெய்வமாயிருப்பவரே எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி முத்திரி கிணறு தந்த எங்க வைகுண்ட சாமி நீ தான தர்மம் செய்ய வந்த எங்க வைகுண்ட சாமி தோஷங்கள் போக்க வந்த எங்க வைகுண்ட சாமி நீ தொல்புவியில் வந்து உதித்த எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி நீதியை சொல்லி தந்த எங்க வைகுண்ட சாமி நீ நிம்மதியை தந்து விட்ட எங்க வைகுண்ட சாமி மன்னராட்சி மாற்ற வந்த எங்க வைகுண்ட சாமி நீ மக்களாட்சி தந்து விட்ட எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி காரண யுகத்துக்கெல்லாம் எங்க வைகுண்ட சாமி நீ அருவாய் உதித்தவரே எங்க வைகுண்ட சாமி அங்காரத்தை அழிக்க வந்த எங்க வைகுண்ட சாமி நீ அகிம்சையை தந்து விட்ட எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி இறப்போர் முகம் பார்த்து எங்க வைகுண்ட சாமி நீ இன்பமுடன் வாழ செய்த எங்க வைகுண்ட சாமி உனப்போல் மாய்க்க வந்த எங்க வைகுண்ட சாமி நீ உள்வினை தீர்க்க வந்த எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி பேய்களை அழிக்க வந்த எங்க வைகுண்ட சாமி நீ பெருவாழ்வு தந்தி விட்ட எங்க வைகுண்ட சாமி மந்திரத்தை மாய்க்க வந்த எங்க வைகுண்ட சாமி நீ மரணத்தை ஒழித்தாயே எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி வேதங்களை தந்தவரே எங்க வைகுண்ட சாமி நீ வேதத்துக்கு அதிபதியே எங்க வைகுண்ட சாமி பரப்பொறை கை சேர்த்து எங்க வைகுண்ட சாமி நீ பாருலகை காப்பவரே எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி
உலக ரட்சகரே எங்க வைகுண்ட சாமி நீ உயிருக்குள்ளானவரே எங்க வைகுண்ட சாமி தொண்டனென கண்டு ஐயா எங்க வைகுண்ட சாமி நீ துவரையம் பதி தந்த எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி இத்தனை சிறப்புகளை எங்க வைகுண்ட சாமி நீ இன்பமுடன் தந்தவரே எங்க வைகுண்ட சாமி உலகமே நீயானாய் எங்க வைகுண்ட சாமி நீ உன்னடி பணிந்து வந்தோம் எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி அடுத்தாரை காப்பதற்காய் எங்க வைகுண்ட சாமி நீ அவனியில் வந்து உதித்த எங்க வைகுண்ட சாமி தர்மயுகம் படைத்து தந்த எங்க வைகுண்ட சாமி நீ புது பூமி தோன்ற வைத்த எங்க வைகுண்ட சாமி நீ நாட்டுகளி தீட்டருக்கு நாரணமே வைகுண்டமாய் நாட்டினிலே வந்தாரே நம்மை காக்க ஐயாவோ கடலில் ஓர் பிள்ளை கரிய மாலின்றெடுத்து நடமாடும் தெச்சனத்து நகர் சோதனை கனுப்பி கலியை அழித்து கனபயங்கள் தானறுத்து சலிவில்லா தருமபதி சக்தி மக்களை ஆள வாராரையானாரன் வைகுண்ட மும்மூர்த்தி பேரானோர் காண்பார் பெரிய தருமபுரி நாரணரும் வந்து நடத்தும் வளமைதனை காரணமா எழுதி கதையா பாடி தோற்று ஒய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று ஐயாவும் இக்கதையை அருளுகிறேன் அன்போரே தருணம் வரும்போது சாணாரிடம் வருவே அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்று கொள்ளானான் திரும்பி மிக வாழாமல் பெரியோராய் வாழ்வீர்கள் பெரியோனின் திருப்பாதம் உமை வந்து சேருமே அன்பு பார்த்தெடுத்து ஆளடிமை கொண்டதுவும் பம்பை அழித்து யுகம் வைகுண்டம் தானாகி எல்லாம் இடும்போம் நிறையும் மிக தவிர்த்து சொல்லொன்று குள்ளையாள வைகுண்டம் தானாகி பேயை ஏறித்து புதுமை மிக செய்ததுவும் ஆயர் குலத்தை ஆளாக்கி வைத்ததுவும் சான்றோர் குலத்தை தற்காத்து கொண்டதுவும் நீண்ட புகழ் தருமோ நிறுத்தியர சார்ந்ததுவும் தர்ம வைத்தியமாய் தாரணி உள்ளோர்க்கு கர்மம் அது தீர கணக்கெடுத்து பார்த்ததுவும் கண்ண
மன்னான ஐயாவே நம்மை காக்க வந்தாரே மண்ணேளும் வளர்ந்தவரே நன்மக்களை காக்க யுகங்களில் நான் சொன்னதுதான் நடக்குதப்பா பூலோக மக்கள் எல்லாம் அறிந்திடுங்கோ கண்ணு மக்கா பஞ்சவரும் செழிக்கும் பாவத்தால் என் மகனே பதறை இருந்திடுங்கோ பம்மி இருந்திடுங்கோ சுவாமி தோப்பு வந்திருந்து சூத்திரங்கள் சொன்னேனே சூத்திரத்தை அறியாமலே தொல்புவியும் மயங்குதே சாஸ்திர நூலுக்கு சரி ஒத்த பேர்களுக்கு உபகாரம் செய்யவே